யோடு கூட உம்மை துதிக்கிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே அப்பா, அந்த ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ஊழியத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஜெபம் தொடக்க முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடி நாங்கள் பாடப்போகிற பாடல்களிலும் வார்த்தையின் பகுதியிலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் இடைப்படும்படியாய் அப்பா நீங்க அசைவாடும்படியாய் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை முன்குறித்த தெய்வமே, அப்பா நம்முடைய சமூகம் கடந்து வருவதாக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிகாரியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனே பூமி நோக்கி நான் பார்த்தேன், உம்மை போல ஒரு தெய்வம் பூமியிலே கண்டது. பூமி நோக்கி நான் பார்த்தேன், உம்மை போல ஒரு தெய்வம் பூமியில கண்டதில்லை. வானம் கொள்ளாதவர் இயேசு, பூமி கொள்ளாதவர், வானம் கொள்ளாதவர் இயேசு, பூமி கொள்ளாதவர். பரிசுத்தர் 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 என்று வாழ்நாளெல்லாம் நான் பாடுவேன். சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. சேனைகளின் தேவனே சோதிகளின் தேவனே நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. ஜோதிகளின் தேவனே நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. தடைகளை உடைத்து கட்டுகளை அறுத்து அனுதினம் என்னை காப்பவர். சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனே பட்சிக்கிற அக்கினியே தீமைகளை பாராத சுத்த தெய்வம் நீரையா. பட்சிக்கிற அக்கினியே தீமைகளை பாராத சுத்த தெய்வம் நீரையா. வானம் சிங்காசனம் பூமி பாதபடி, வானம் சிங்காசனம் பூமி பாதபடி. அகிலமே போற்றுது 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 உன்னத தேவன் நீரே. சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. சேனைகளின் தேவனே. சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. அல்பா ஒமேகாவே ஆதியும் அந்தவுமானவரே உம்மை துதிக்கிறோம். தாவீதின் திறவுகளை உடையவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்கிற கர்த்தர் நீங்க பரிசுத்தரப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துங்க. உன்னதமான தேவனே, ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம், போற்றுதலுக்குரியவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிகாரியே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், அன்புள்ள தெய்வமே எங்களை அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதிகளின் நடுவில வாசம் பண்ணுகிறவரே, மனுஷருக்குள்ளே வாசம் செய்ய வரம் பெற்றவரே, உன்னத தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, நன்றி ஆண்டவரே. சோதரம், 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 சோதரம். அடைக்கலமே உம்மை துதிக்கிறோம், ஆறுதலின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. மணவாளனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விண்ணுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்கார நீதானே, உம்மை என்று யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மை என்று யாரும் இல்லையே. விண்ணுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்கார நீதானே, உம்மை என்று யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மை என்று யாரும் இல்லையே. நான் பார்க்கும் சூரியனும் நான் பார்க்கும் சந்திரனும் உமது கரத்தின் கிரியைகள் தானே. நான் பார்க்கும் சூரியனும் நான் பார்க்கும் சந்திரனும் உமது கரத்தின் கிரியைகள் தானே. எனக்கென்று பூமியிலே எதுவும் இல்ல, எனக்கென்று பூமியிலே எதுவும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்ல, உம்மை என்று யாரும் இல்ல, உம்மை என்று யாரும் இல்ல. விண்ணுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்கார நீதானே, உம்மை என்று யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மை என்று யாரும் இல்லையே. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியில விழுந்தேனே. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியில விழுந்தேனே. அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ, அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்று யாரும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்று யாரும் இல்ல, உம்மை அன்று யாரும் இல்ல, என்று யாரும் இல்ல. விண்ணுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்கார நீதானே, உம்மை என்று யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மை என்று யாரும் இல்லையே. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களை விசாரித்து வழி நடத்துகிற தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக சம்பமாய் இரவிலே அக்கினி சம்பமாய் இருந்து வழி நடத்தின தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், இரக்கம் நிறைந்தவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்துகிறோம், பிரசாப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா.
பரலோக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் மகிமையின் தேவனே, மாறாத நல்ல நேசரே அப்பா, சீக்கிரமாய் வர போறீங்கப்பா ஆண்டவரே. நியாய தீர்ப்புகளை கொடுக்கும்படியாக தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏற்றதான அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவரே நீ கொடுக்கும்படியாய் சீக்கிரமாய் வர போறீங்கப்பா தகப்பனே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் வர காத்திருக்கிறோம் ராஜா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. தீர்க்க தரிசனமாய் அப்பா நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிற காலங்களில் இருக்கிறோம் ராஜா. சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் மனவாளனே மாரநாதா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே நீ தாங்கி வழிநடத்தின தேவன். ஹalleluya. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம், அதிசயமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஏக்கம் கொண்டேன் உம்மை காண, தீவிரமாய் வாரும் என் மனதை தேற்றும் எங்க குல தெய்வமே என் இயேசுநாதா, என் இயேசுநாதா, என் மனவாளா, இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பே, இன்றைக்கு உம்மில் சேர்வே, உம்முகம் காணாமல் வாடுகிறேன் நான், வார்த்தையாய் வெம்பி கதறுகிறேன் நான், என் மீட்பர் வந்தாலே போதும், உம் கிருபை என்னை என்றும் தாங்கும், என் மனவாளா, இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பே, இன்றைக்கு உம்மில் சேர்வே, மகிமையின் ராஜனை மனமார துதிப்பேன், மன்னித்து விட்டவர்க்கு மறுஜென்மம் எடுப்பேன், துதித்து ஆர்ப்பரிப்பேன், தூயவனை போற்றுவேன், தூயவனை போற்றுவேன், என் மனவாளா, இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பே, இன்றைக்கு உம்மில் சேர்வே, என் மனவாளா, இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பே, இன்றைக்கு உம்மில் சேர்வே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிகாரியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் 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 நல்லவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனப்பா. அன்மலையே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. வார்த்தையை அனுப்புகிற தேவன் நீரப்பா. உம்முடைய மகிமையின் காரியங்களை நீ வெளிப்படுத்துகிற தேவன் அப்பா. துதிகளின் நடுவில் இம்மட்டும் நீ வாசம் பண்ணின கிருபை இரக்கம் தயவுக்காய் நன்றி ராஜா. இதோ எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி.
அப்பா நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. மகிமையின் தேவனே, மகிமையின் ராஜாவே, மாறாத நல்ல தெய்வமே, தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. கண்மலையே, கேடகமே, துருகமே, உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா நீ பெரியவர் 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 ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயகனே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே, பரிகாரியே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எண்ணிலடங்காத தூதர்களின் நடுவிலே விழாவி கொண்டிருக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா நீ நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya. பாவி என் மேல நீங்க வச்ச பாசம் பொரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவி என் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உயிரை கொடுத்த உசர தந்த உண்மையான தெய்வம், உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு, உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும், அப்பா உங்க மனசுல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படிக்கு எங்களை இவ்வளவு நாளும் பாதுகாத்து வழிநடத்தின தெய்வமே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த தெய்வமே, ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தினவும் ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் கூட எங்களுடைய துதிகளின் நடுவிலே தகப்பனே, அப்பா நீங்க வாசம் பண்ணின இறக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பரிகாரியாகிய தேவன் எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவரே நீங்க இடைப்படுங்க ராஜா. அப்பா உம்முடைய சமூகம் கடந்து வரட்டும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்கய்யா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீரா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் வார்த்தையின் பகுதிக்கு நேராக கூட நாம் கடந்து செல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்திலிருந்து நாம் அப்படியாக வாசித்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள்.
அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, இந்த வேலையில கூட கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்தனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர் இந்த பூமியிலே 30 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுது 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவராய் தன் தாய் தகப்பனோடு கூட இருந்து 3.5 ஆண்டு காலம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருக்கென்று எதற்காக அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த தீர்மானங்கள் நிறைவேறும்படியாக அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்முடைய அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற அநேக ஜனங்களை விடுவிக்கும்படியாகும் 12 சிஷ்யர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டும் அநேக காரியங்களை தேவன் செய்தார் என்றும் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 24ஆம் அதிகாரத்திலே கடைசி காலங்களே என்ன நடக்கும், என்ன அடையாளங்கள் இருக்கும் என்பதை அவர் தெளிவாய் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லியிருக்கிறார். அதன்படிக்கே இந்த கடைசி காலங்களில் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்களாக நம்ம கண்டதான உலகம் எங்கிலும் பார்க்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அடையாளங்கள் நிறைவி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ 27ஆம் வசனம் சொல்லுது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிணம் எங்கேயோ, அப்போ பயங்கரமான உபத்திரவத்தை நாட்கள் இருக்கும். நிறைய மரணங்கள் சம்பவிக்கும். அந்த மரணங்கள் சம்பவிக்கும். அந்த பிணங்கள் இருக்கிற இடத்துல கழுகுகள் வந்து கூடுகிறது என்றால், அப்போ இப்படிப்பட்டதான ஒரு காலம் இதுவரைக்கும் சம்பவியான ஒரு மகா உபத்திரவ காலம் ஒன்று வருகிறது. அந்நாட்களில் தடை செய்ய ஒருவனாலும் முடியாது, அது வேண்டாம் என்றும் விலக்கி வைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி நிறைவேறும் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, 30ஆம் வசனத்துல 29ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 24:29, அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். இப்போ மனுஷகுமாரன் அந்த பூமியிலே அவர் வருகையிலே என்ன காரியங்கள் நடக்கும் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் குழந்தையா இந்த பூமியிலே இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவர் வரும் பொழுது மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் தரிக்க வைத்து அந்த குழந்தை பிறந்த பொழுது திரளான தேவ தூதர்கள் பூமியில இறங்கி அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆராதித்தார்கள், பாடல்களை பாடினாங்க, துதித்தார்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள்லாம் ஆரவாரமாய் தேவ தூதர்கள் இறங்கி பாடினார்கள். புரிது பாருங்க பிரியமானவர்களே. இப்போ அந்த சந்தோஷத்தோடு வரவேற்கப்பட்ட நாட்கள் உண்டானால் மறுபடியும் அவர் இந்த பூமிக்கு என்ன செய்ய போனே வருகிறாராம், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவருடைய வருகை நாட்கள் இருக்குமாம். வசனம் சொல்லுது, அந்த உபத்திரவத்தின் காலம்னா அது 7 ஆண்டு காலம் ஒரு உபத்திரவத்தின் காலம் இருக்கு. எப்பொழுதென்றால் இப்பொழுது நம்ம வசித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நடத்தி கொண்டிருக்கிறதான பிள்ளைகள், பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள், தேவ தீர்மானங்களின்படிக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளை மணவாளனாகி அவர் ரகசிய வருகளையே தம்முடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு செல்வாராம். அந்த பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய தீர்மானங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்த பிள்ளைகள், அவருடைய சுத்தத்தை செய்த பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு கைவிடப்பட்டவர்களாகிய அநேக கிறிஸ்தவர்களும் அடுத்து அதை உலகம் எங்கிலும் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம், ஒரு காரியங்கள் நடக்க போகுது. அந்த உபத்திரவத்தின் காலம் இருக்கு பாருங்க, 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவானவன் ஜனங்களை வஞ்சிப்பான். 3.5 ஆண்டு காலம் ஜனங்களை மகா புத்திமானை போல அவன் என்ன பண்ணுவான், ஜனங்களை நம்ப வைப்பான். முக்கியமா பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அவன்தான் மேசியா அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்பத்தக்கதான அற்புத அடையாளங்களை அவன் அதிகமாய் பலத்த கிரியைகளை நடப்பிப்பானாம். அந்த 3.5 ஆண்டு காலம் இவன் தான் மேசியா அப்படின்னு சொல்லி நம்ப வைக்க பிறகு அடுத்த 3.5 ஆண்டு காலம் பயங்கரமான மகா உபத்திரவத்தின் காலங்கள் நடக்கும்.
அப்போ அந்த 7 ஆண்டு காலம் முடிந்த பிறகு அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்ப என்ன இந்த சூழ்நிலைகள்லாம் நடக்குது? ஆண்டவருடைய படைப்புகள். முதலாவது நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் படைப்புகளை எல்லாம் மனுஷனை படைக்கும் முன்பதாகவே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். வானத்தையும் பூமியும் அதிலுள்ள நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் உண்டாக்கினார். காலக்குறிப்புகளுக்கு அவைகள் படைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே பாருங்க படைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அதற்கு பிறகுதான் தேவனாகிய கர்த்தர் 6ஆம் நாளிலே மனுஷனை உண்டாக்கினார். கர்த்தருடைய நாமமையும் பிறகு 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறப்போ, எவைகள் முதல்ல படைக்கப்பட்ட அந்த படைப்புகளுக்குள்ளே ஒரு மாறுதல் வருகிறதே நம்ம பார்க்கிறப்போ, பூமிக்கு ஒரு முடிவு சமீபமாய் இருக்கிறது. 24ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் சொல்லுது மத்தேயு சுவிசேஷத்துல, அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். இப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் காணப்படும் பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படுமாம். அப்பொழுது மனுஷகுமாரன் எப்படி வருகிறாராம்? வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். என்ன புலம்புவார்கள்? இயேசு வந்துட்டாரு சந்தோஷம் சொல்லுவாங்களா? இல்ல. உண்மையாகவே இயேசு இருக்கிறாரா? இவர்தான் மெய்யான தெய்வமா? இவர்தான் இத்தனை நாட்களும் ஜனங்களை அப்படி நடத்திட்டு வந்தாரா? இவருக்காகத்தான் அநேகர் பரிசுத்தமாய் தங்களை இந்த பூமியில கரைபடாதபடி காத்து கொண்டார்களா? அப்போ அநேக இடங்களை நம்ம கேட்டோமே சத்தியத்தை, இயேசு வரப்போகிறார்னு சொல்லி கேள்விப்பட்டோமே. ஆனால் அவர் மரணத்துக்குள்ளாகினார். சிலுவையிலே தான் அவர் இருந்தார், மரணத்துக்குள்ளானார். ஒரு சிலரு இயேசுவினுடைய சடலத்தை எடுத்து கொண்டு போனார்களாம். அவர் மரித்து உயிர்த்தெழும் முன்பதாக அந்த சடலம் மறைக்கப்பட்டபடினாலே அது யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னென்னமோ நடந்துன்னு சொல்லி நிறைய காரியங்கள் அன்றைக்கு அந்த நாட்கள்ல பேசப்பட்டதாம். ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அவர் பரலோகத்துல இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க பிரியமான, ஒரு பயங்கரமான ஒரு புலம்பல் அந்த நாட்கள்ல உண்டாகும். அப்ப சகல கோத்திரத்தாரும் காணும்படியான ஒரு நாட்களையும் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அதோட முடியல. 31ஆம் வசனம் சொல்லுது, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அவர் அனுப்புவார். அவருடைய அடையாளம் வானத்திலே காணப்பட்ட பிறகு அவர் என்ன பண்றாராம்? தம்முடைய தூதர்களை அவர் அனுப்புகிறாராம். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? பிரியமானவர்களே, நான் 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகளாய் இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். மீதமுள்ளவர்கள் கைவிடப்படுகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்றால், இவர்கள் ரகசிய வருகளே தம்முடைய தேவன் கொடுத்த எல்லா கிருபை வரங்களையும் சரி, அவர் கொடுத்ததான இந்த பூமியிலே அவர்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தக்க வைத்து அவர் தீர்மானங்கள் திட்டங்களை நிறைவேற்றி அப்படி ஆண்டவர் வருவார் என்று பரிசுத்தத்தோடு காத்து கொண்டிருந்த அந்த 5 கன்னிகைகள் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்க அதை வாசிச்சீங்கன்னா தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளை ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். யார் இவர்கள்? கதவு மூடப்பட்ட பிறகு அவங்க அந்த இடத்துல போய் ஆண்டவரை கூப்பிடுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு திறக்க. யார் இவங்க? கைவிடப்பட்டவர்கள். கைவிடப்பட்டவர்கள். நிறைய ஒரு அசட்டையாய், பரவாயில்ல நம்ம நாளைக்கு பரிசுத்தமாய் கொள்ளலாம், நாளைக்கு நம்ம அந்நிய பாஷை பேசிக்கலாம், பரிசுத்தாய் பெற்றுக்கலாம், நாளைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், முதல்ல நமக்கு பிள்ளைகள் திருமணம் ஆகட்டும், இந்த காரியங்கள்லாம் செயல்படட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கர்த்தருடைய காரியங்களை நிர்விசாரமா இருந்தவர்கள். ஆண்டவரை குறிச்ச ஒரு தெளிவான ஒரு காரியம் இல்லை. நம்ம தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ந்து பார்க்க முடியாதபடி இயேசுவை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தோடு நின்று விடாதபடிக்கு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், அவருக்கு எதுக்காக நம்மை அவர் அழைத்தார், என்ன காரியங்களுக்காக இந்த பூமியிலே நம்ம வந்தோம் அப்படின்றவைகளை அறியாதபடி இருக்கிற அந்த ஜனங்களை குறித்து அவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் வேதனைப்படுகிற அந்த நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, பாருங்க. அப்போ இப்படி கைவிடப்பட்டவர்களும் ஒரு சிலர் அந்த நாட்கள் எப்படி இருப்பாங்களாம்? ரத்த சாட்சியாய் கூட மறிப்பார்களாம். பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலைகள்ல பிள்ளைகளை நம் கண்ணெதிர்க்கே பிள்ளைகளை கொலை செய்வார்கள். நிறைய போராட்டங்கள் வரும். அப்போ அநேகர் கிறிஸ்துவை மறுதலித்து என்ன பண்ணுவாங்களாம்? அந்த நாட்கள்ல கூட
தேவனை விட்டு வழி விலகி போவார்களாம். வெளிப்படுத்தல் விசேஷத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் மலைகளிலும் குன்றுகளிலும் போய் அவருடைய முகத்தை காணக்கூடாதபடிக்கு எங்கள் மேல் நீ விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த சத்தங்கள் கேட்கப்படும் பொழுது எவ்வளவு ஒரு விசனமான ஒரு காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீர்களானா 12ஆம் வசனத்திலே அவர் 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீன யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய முகத்திற்கும் கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். பார்த்தீங்களா, எல்லாரும் அப்ப கூட அவங்க மனம் திரும்பணுன்ற அந்த சூழ்நிலைகள் இல்ல, இந்த மலைகளை பார்த்து சொல்றாங்களாம் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்கன்ட்டு. பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு உபத்திரம். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல அங்கே எல்லாரும் சகல கோத்திரத்தாரும் என்ன பண்ணுவார்களாம், அங்கே புலம்புவார்கள். ஆண்டவரை வருக அந்த மனுஷகுமாருடைய அடையாளம் காணப்படும் பொழுது அவர்கள் புலம்புவார்களாம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. அப்போ 32ஆம் வசனத்துல சொல்றாரு, அத்திமரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதனால இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இப்படிப்பட்டதான அடையாளங்கள், நான் வேதத்துல சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறுகிறது காலங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்ப நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, அறிந்து கொண்டு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். எதையுமே அவர் மறைக்கல, என்ன காரியங்கள் நடக்கும் சம்பவிக்கும் என்பதை அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க ஆயத்தமாயிருங்கள், அல்லேலூயா, ஆயத்தமாயிருங்கள். அதைத்தான் அவர் சீஷரிடத்துல என்ன ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தினதை பார்த்தோம். அன்றைக்கு அது ரகசியமா இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு நம்ம வேதத்துல பார்க்கிற இந்த காரியங்கள் அடையாளங்களோடு கூட நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 33ஆம் வசனத்தில் அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணாது, ஒழிந்து போகாது. வானம் பூமி, நான் படைத்த இந்த வானம் பூமி கூட ஒழிந்து போயிடும், ஆனால் இந்த வார்த்தைகள் அது நிறைவேறும். 36ஆம் வசனத்திலே அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொன்னும் அறியான், பரலோகத்துல தூதர்களும் அறியார்கள். வேறென்று சம்பவிக்கிறது. எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு காலங்களிலே கர்த்தருடைய வருகையானது இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி காலங்கள் இருக்கும். ஆண்டவர் நிறைய அதுக்கான அடையாளங்களையும் கொடுத்தார். நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியேதான் மனுஷக்கும் அந்த காலத்துல நடக்கும். எல்லாரும் ஒரு நிர்விசாரமாய் தங்களுடைய பணிகளை தங்களுடைய காரியங்களை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு சிலர் பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபத்தை விட மாட்டாங்க, துதியின் காரியங்களை ஆண்டவருடைய காரியங்களை அவர்கள் உறுதியா எவ்வளவு உபத்திரவத்தின் காலங்கள் வந்தாலும் கர்த்தரை விடாதபடிக்கு தேவ சமூகத்திலே காத்திருப்பார். ஒரு சிலர் நம்ம பார்த்தோம், அவங்கள பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தெரிந்து கொள்ளாதல் போல இருக்கும், ஆனால் அவர்கள் பரிசுத்தாவிலே நிறைந்துள்ளவர்களா இருப்பாங்க. கேட்கும் போது நாங்க ஒரு காலத்தில் நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்தோம், பரிசுத்தாவில இருந்தோம், வரங்களின்படிக்கு நாங்க ஊழியம் செய்தோம், ஆனால் இந்த நாட்களில் நாங்க பின்மாற்றம் அடைந்து அவர் வேண்டாம் என்று நாங்க தூரம் இருக்கோம்னு சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் சத்துரு கொண்டு வருகிற ஒரு பயங்கரமான கணைகள். கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறதான இந்த கடைசி காலம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே என்ன பண்ணப்படுவானாம், ரட்சிக்கப்படுவான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அதனால அவருடைய வருகை நாட்கள் மிக சமீபமா இருக்கு. நம்ம ஜெபிக்கணும், அதற்காக தொடர்ந்து நம்ம காத்திருக்கணும். அநேக பிள்ளைகளும் தேவ சமூகத்துல வரும்படியே அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ அந்த அடையாளம் இன்னைக்கு ஜனங்க
எதிர்பார்க்கிறது அடையாளங்கள் தான். ஒரு அற்புதம் நடக்குமா? போனா உடனே அங்க கால்கள் இல்ல, கால்கள் வளருமா? கைகள் இல்ல, கைகள் வளருமா? கண்கள் தெரியுமா? ஒரு ஒரு அற்புதம் நடக்குமா? அப்படின்னு இப்படிப்பட்ட அற்புதங்கள் கூட கடைசி நாட்களில் நடக்கும். ஆனால் அநேகர் இதன் மூலமா வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜாக்கிரதையும் எச்சரிக்கை உள்ளவர்களுமாய் இருந்து நம்ம தேவ சமூகத்துல நம்ம காத்திருப்போம், ஜெபிப்போம். ஹalleluya. நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நீ சொல்லப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு வருகிற காலங்களில் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் தொடர்ந்து நடத்துங்க ராஜா. அந்த வார்த்தையின் சத்தங்கள் தொனிக்கட்டும் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த புத்தியுள்ள கன்னிகைகளாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும் அப்பா தகப்பனை. விசேஷமாய் கூட இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் இந்த ஊழியத்துல இருந்து நடத்தி வருகிறீங்கப்பா. விசேஷமாய் கூட தகப்பனே, இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு லீடர்ஸுகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நேர்பட பிள்ளைகளை கொண்டு வந்து அப்பா அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபைக்காய் சோத்திரம். மியூசிக் எஃப்எம்காக தகப்பனே, பிரேயர் எஃப்எம்காக நன்றி அப்பா. தேவ ஆவியானவர் உம்முடைய பிரசனத்தினாலே நிறைத்து கர்த்தர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த சமூகம் கூட இருக்கட்டும். இது நாள் வரைக்கும் நடத்தின தெய்வம் இந்த லீடர்ஸோட குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். அவருடைய தனிப்பட்ட ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கூட தகப்பனே, இந்த ஊழியங்களை இன்டர்நெட்ல கொண்டு செல்கிற காஸ்பல் டிவியின் ஊழியங்களுக்காக நன்றி அப்பா தகப்பனே. தடையில்லாதபடிக்கு இவைகள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எபினேசர் அனகுக்காக ஜெபிக்கிற மகனை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவ சமூகம் தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, கொடுத்ததான மனைவிக்காக நன்றி அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க. தேவ சமூகம் அவர்களை தாங்கி நடத்தட்டும். தேவைகளை சந்திங்க. காஸ்பல் டிவியின் ஊழியத்தை சேட்டலைட் சேனலாய் மாற்ற தேவைகளை சந்தித்து அப்பா அவங்க நாமத்தை மேம்படுத்துங்க. இப்பயும் ஆண்டவரே அது ரிலே பண்ணப்படுகிறதான ஆண்டவரே, செங்கல்பட்டு ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாங்களையும் ஆண்டவரே அங்க இருக்கிற ஜனங்கள் தொடப்படுவார்களாக. சுவிசேஷத்தின் மூலமாய் பிள்ளைகள் தொடப்படுவார்கள். நன்றியப்பா. ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியத்தை நடத்தும்படியாய் தாயின் கருவியில உருவாக வண்ணமே ஆண்டவரை முன் குறித்ததான அருமையான மஞ்சளாமாக்காக நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசத்திலிருந்து ஆண்டவரே அழிந்து போயிருக்க வேண்டிய உடைய பிள்ளைகளை தேவனை காப்பாற்றி அப்பா நீங்க நாடுகள்ல ஆண்டவரே கடந்து வந்து உங்களுடைய ஊழியத்தை செய்ய நீ முன் குறித்த தயவு இரக்கத்துக்காய் நன்றியப்பா. இன்னைக்கு அவர்களை சாட்சியா நிறுத்திருக்கிறீங்க. நன்றி தகப்பனே. தகப்பனுக்கு தாய்க்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் இந்த திருமண ஆண்டின் கால நாட்களை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த வல்லமை கூட இருக்கட்டும். ஊழியக்காருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, அவரை நீ பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவ சமூகம் தாங்கி நடத்தட்டும். இன்னும் புதிய அபிஷேகம், புதிய ஆண்டவரே பிரசன்னம், புதியதான ஆண்டவரே தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த தகப்பனுக்கு தாய்க்கு நீ கிருபை இறக்கம் தயவை கொடுங்க. கொடுத்த ஆண்டவரை மூத்த மகளுக்காக இந்த கடவுள் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தியோசன் பிரதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கிருஷ்ணாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. மகனுடைய குடும்பத்தையும் நீர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து குடும்பங்களை நடத்துங்க. பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் இந்த ஊழியத்துல வந்து நின்று உங்களுடைய நாமத்தை பிரசாப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிப்பீராக. ரத்த கோட்டை வசரத்துக்குள்ளே மூடி மறைத்துக்கொள்ளுங்க. ஆதி நாட்கள் அநேகருடைய கண்ணீர் ஆண்டவரே, முழங்காலின் ஜெபம் நேரம் பார்க்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபித்ததான அந்த அசிவாரங்கள் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. தேவனுடைய இரக்கம் தயவு கிருபை இந்த ஊழியத்தின் மேலே தங்கி இருப்பதாக. தகப்பனே, டென்மார்க் தேசத்திலிருந்தும் அநேக தேசத்திலிருந்தும் பிள்ளைகள் இணைகிறார்கள். ஆண்டவரே நீர் அப்படியாய் நடத்துங்க தகப்பனை துதிக்கிறோம். விசேஷமாய் இந்திய தேசத்தின் இந்த இணைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருதான ஆண்டவரே சோத்திர மாநிலங்களையும் கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. சோத்திர ஆண்டவரே, தலைவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் உடைய தீர்மான திட்டங்களின்படிக்கு ராஜாக்களை நீங்க நடத்துங்க. பரமண்டலங்களை உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒரு நாமத்தை அறிந்து கொள்ளாதபடி இருக்கிறதான பிள்ளைகளை கத்து தொடுங்க. இந்திய தேசம் கிறிஸ்துவின் தேசமாய் மாறட்டும். அப்பா அம்மை துதிக்கிற உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் வழி நடத்துங்க. தகப்பனே, நம்முடைய கரம் ஆண்டவரே வழி நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் வெளியிறங்கமாய் மாறட்டும். உலக நாடுகள் ஒவ்வொரு மேலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். விசேஷமா இலங்கை தேசத்திலே உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. இலங்கை தேசத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆஸ்வதிங்க, வெலப்படுத்துங்க, கூட இருங்கப்பா. ஸ்தோத்திர ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்களப்பா. சமாதானத்தின் தேவன் எருசலேமிலே நீர் ஆண்டவரை இறங்கும்படி ஜெபிக்கிற கடைசி நாட்களை ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்பேன் என்று சொன்னீங்க. உம்மை காணப்போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக.
யூதர்களுக்குள்ளே ரட்சிப்பு இருக்கட்டும் அப்பா. யூதர்கள் வழியாகத்தான் எங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சது. இந்த மகத்துவமான கிருபை இறக்க தயவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் தொடுங்க, உடைய கரை இருக்கட்டும். கடைசி நாட்களில் வாலி பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா ஆண்டவரை போராட்டத்தின் முற்களை மாற்றி பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க. குழந்தைகள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் எத்தனையோ பாலியல் பலாத்காரங்கள் இது நிமித்தம் ஆண்டவரே பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறார். அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்துல கட்டப்படட்டும் தகப்பனே. உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசிர்வதிங்க. டெலிவிஷன் ஊழியம், தொலைபேசி ஊழியம் ஆண்டவரே, டிராக்ஸ் ஊழியம், கிராம ஊழியம் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். டிராக்ஸ் ஊழியம், பத்திரிகை ஊழியம் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்கப்பா. ஹாஸ்பிட்டல் ஊழியம், சிறைச்சாலை ஊழியம் ஆண்டவரே, ஆதிவாசிகள் முன்பதாக செய்யப்படுகிறதான் அந்த ஊழியம், கிராம மக்களின் முன்பதாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் அப்படியாய் ஆசிர்வதிக்கும்படி செபிக்கிற வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்க தகப்பனே. குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை வாக்கிட்டு கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழிய காலை துணை பிறந்த நாட்களை பலவீனமா இருக்கிறார்கள் அப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. வாடகை கட்ட முடியாதபடி எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரே சபை நடத்த கூட இடம் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. ஒவ்வொருக்கும் கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு பலிபீடங்களும் ஆண்டவரே உங்க வருகை குறித்து சொல்லட்டும். பிள்ளைகளுக்குள்ளே பாதுகாப்பின் கரத்தை வைங்க. சபைகளுக்குள்ளே பாவத்தையும் நீதியும் நியாயத்திற்பையும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படி உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இணைப்பில் நிற்கிற அருமையான ஆண்டவர் இம்மானுவேல் அப்பாக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆதி நாட்கள் இந்த ஊழியத்துல உறுதுணையா ஒரு தூணை போல கர்த்தரோட மகனை வச்சிருக்கிறீங்க. எத்தனையோ பாடுகளின் நடுவிலே, போராட்டங்கள் நடுவில தகப்பனே, அவருடைய வேலை அலுவல்களின் நடுவிலும் கர்த்தாவே உடைய மகன் இந்த ஊழியத்துல நீ பயன்படுத்தி கொண்டு வருகிற கிருபை இரக்கத்துக்காய் சோத்திரம். மூத்த மகளுடைய குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். இளைய மகளின் திருமண காரியங்கள் எல்லாவற்றும் நேர்த்தி மகிமையுமாய் செய்து அப்பா உம்மை துதிக்கிறோம். நீ கூட இருந்து வழிநடத்தி சாட்சியாய் நிறுத்துங்க. ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஆதி நாட்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தாவே மீண்டுமாய் கூட கொண்டு வந்து இணைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. 24 மணி நேரமாய் இயங்கி கொண்டிருக்கிற அந்த ஊழியம் தடைபடாதபடிக்கு அப்பா ஜெய கிறிஸ்து முன்ன இருந்து வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உங்க நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரிபலதரமன சந்தரவலவோ தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எலியாவின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இதுவரைக்கும் ஆண்டவரே நீ நடத்தின தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. பூமியிலே உம்மை தவிர யாரும் இல்லையே, பரலோகில் உம்மை தவிர யாரும் இல்லையே. பூமியிலே உம்மை தவிர யாரும் இல்லையே, பரலோகில் உம்மை தவிர யாரும் இல்லையே. பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோகம் சென்றாலும், பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோகம் சென்றாலும் நீரின்றி துணை ஏதையா, நீரின்றி வழி ஏதையா. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும்
தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. யார் என்னை வெறுத்தாலும் வெறுக்காதவர், அனுதினம் தாங்கிடும் கிருபையல்லவோ. யார் என்னை வெறுத்தாலும் வெறுக்காதவர், அனுதினம் தாங்கிடும் கிருபையல்லவோ. நிற்பதும் நிலைப்பதும் கிருபையில் தானே, நிற்பதும் நிலைப்பதும் கிருபையில் தானே, நீரின்றி துணையேதையா, நீரின்றி வழியேதையா. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும், தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. பூமியிலே அந்நியனும் பரதேசினான், நீர் என்னை காண்கின்ற தெய்வமல்லவோ. பூமியிலே அந்நியனும் பரதேசினான், நீர் என்னை காண்கின்ற தெய்வமல்லவோ. உலகத்தின் முடிவு வரை நடத்திடும் தெய்வமே, உலகத்தின் முடிவு வரை நடத்திடும் தெய்வமே, நீரின்றி துணையேதையா, நீரின்றி வழியேதையா. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும், தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும், தேவ கிருபையோ விலகாது, தேவ கிருபையோ விலகாது. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. இவ்வளவு நேரமாய் கூட தகப்பனே, உம்முடைய பகிமையின் பிரசனம் எங்களோடு கூட இருந்து அப்பா இந்த இந்திய இணைப்பை நடத்தும்படியாக கர்த்தர் அப்பா இந்த நாளிலும் பாராட்டின இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரையா. தொடர்ந்து உங்க கிருபை இரக்கம் தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். ஆமா ஆண்டவரே, உடைய வருகை நாள் மட்டுமா இந்த ஊழியத்துல நிலைத்திருந்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக ஜனங்கள் தங்களை உண்மை அறிந்து கொள்ளும்படியை தடவையாகின கடைசி காலங்கள் உண்மை தடவையாகிலும் ஜனங்கள் கண்டுபிடிக்கும்படியா இந்த எஃப்எம் சேனலை ஏற்படுத்தி இருக்கிறீங்க தகப்பனே ராஜா. அநேகர் இணையட்டும் ஆண்டவரே, நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். மனுஷன் மேன்மைக்காக அல்ல ஆண்டவரே, உங்க நாமத்தை பிரசாப்படுத்தும்படியாக அநேக பிள்ளைகள் உண்மை தெரிந்து கொள்ளும்படியாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஜெயமாய் கர்த்தர் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு மேலும் கூட இருங்க, பலப்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த மகிமையின் கரம் ஆண்டவரே அடுத்து வருகிற இணைப்போடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு மணி நேரமாய் நடக்கிற ஆராதனையிலும் வார்த்தையின் பகுதியிலும் விண்ணப்ப குறிப்புகளிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கட்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி கேட்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கி என் தெய்வம் அநேக சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாரா.